விண்வெளியில் ஒரு மூன் சர்ஃபேஸ் பேஸ் அமைப்பதற்கும் உங்களுடைய ஆர்பிஐ ஆக்டுக்கும் என்ன சம்பந்தம்? ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி இது. ஆமா, அதே மாதிரி ஒரு 90 வயது முதியவருக்கு கிடைக்க வேண்டிய பென்ஷன் தொகையை ஒரு வங்கி நிறுத்தி வைத்தால் அரசாங்கம் எப்படி தலையிட்டு அதை மீட்டுத் தருகிறது? இது எல்லாமே ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட்லி. யூபிஎஸ்சி, பேங்கிங், எஸ்எஸ்சி மற்றும் ரயில்வே எக்ஸாம்ஸ்க்கு தீவிரமாக ப்ரிப்பேர் செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வணக்கம். எந்த காலதாமதமும் இல்லாமல் மார்ச் 28, 2026க்கான டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் மாஸ்டர் கிளாஸ்க்குள் நம்ம நேரடியா நுழைவோம். ரைட். ஆரம்பத்திலே ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். ஃபாலோ அவர் டெலிகிராம் சேனல் ஃபார் அப்டேட்ஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ். லிங்க் அட்டாச்ட் இன் டிஸ்கிரிப்ஷன். உங்களுடைய ப்ரிப்பரேஷனை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இது உறுதியாக உதவும். கண்டிப்பா. இன்றைய இந்த முழுமையான அலசலின் நோக்கம் ரொம்பவே கிளியர். டிஃபென்ஸ் ஸ்ட்ராட்டஜி, மேக்ரோ எக்கனாமிக்ஸ், லெஜிஸ்லேட்டிவ் அமெண்ட்மெண்ட்ஸ், ஸ்பேஸ் அண்ட் டெக் மற்றும் குளோபல் சமிட்ஸ் ஆகியவற்றை 100% டேட்டா இன்டெகிரிட்டியோடு நாம் அலசப்போகிறோம். அதாவது நீங்க எக்ஸாம்ல ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாது என்பதுதான் நம்ம டார்கெட். எஸ், ஒவ்வொரு நியூஸ்க்கு பின்னாலும் உள்ள வை மற்றும் ஹவ்வை நாம விரிவாக பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் அன்பேக் திஸ். முதலில் நாட்டின் பாதுகாப்பு, அதாவது டிஃபென்ஸ் சார்ந்த முக்கிய நகர்வுகளை பார்ப்போம். இந்தியன் நேவியோட ஆபரேஷன் ஊர்ஜா சுரக்ஷா. இது ஒரு அனாலஜி மூலமா சொல்லணும்னா ஒரு விஐபி செக்யூரிட்டி கான்வாய் மாதிரி சொல்லலாமா? பர்ஃபெக்ட். கடலில் செல்லும் ஆற்றல் வளங்களுக்கான ஒரு விஐபி செக்யூரிட்டி கான்வாய் மாதிரி இது. ஏன்னா நமது நாட்டின் எனர்ஜி நீட்ஸ்க்கு இந்த வெசல்ஸ் ரொம்ப முக்கியம். ஆமா, ஒரு சின்ன டிஸ்ரப்ஷன் கூட ஃபியூல் பிரைசஸை ஏத்திரும். ட்ரூ. ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல 5 ஃப்ரண்ட்லைன் வார்ஷிப்ஸ் 22 இந்தியா பவுண்ட் வெசல்ஸை எஸ்கார்ட் செய்கின்றன. ஓ வாவ், 22 வெசல்ஸா? எஸ். இதுல 20 வெசல்ஸ் ஹை பிரையாரிட்டி எல்என்ஜி, எல்பிஜி மற்றும் க்ரூட் ஆயில் சுமந்து செல்பவை. அந்த வெசல்ஸோட நேம்ஸ் ரொம்ப முக்கியம் எக்ஸாம்க்கு. கண்டிப்பா. அந்த எஸ்கார்ட்டட் வெசல்ஸோட பெயர்களை நோட் பண்ணிக்கோங்க. பைன் கேஸ், ஜக் இசாம் இவை இரண்டும் எல்பிஜி. ரைட். ஷிவாலிக், நந்ததேவி, ஜக் லாட்கி இவை மூன்றும் க்ரூட். சூப்பர். கடலில் பாதுகாப்பை உறுதி செய்த பிறகு ஆகாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம். சொல்லுங்க. What's fascinating here is IAF, அதாவது இந்தியன் ஏர்ஃபோர்ஸின் ப்ராஜெக்ட் வாயுபான். ஓ, வாயுபான். ஆமா, இது இந்தியாவின் ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் லான்ச்ட் அன்மேன்ட் ஏரியல் சிஸ்டம், அதாவது UAS. இதோட ஸ்டாண்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் 50 கிலோமீட்டர். 50 கிலோமீட்டர். எஸ். இதோட சிறப்பு என்னன்னா இது மேன் பேட்ஸை தவிர்க்கும் திறன் கொண்டது. ஒரு நிமிடம், இந்த மேன் பேட்ஸ் அப்படின்னா என்ன? எக்ஸாம்ல ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டினா வந்தால் இதை எப்படி அணுகுவது? நல்ல கேள்வி. மேன் பேட்ஸ் என்பது மேன் போர்ட்டபிள் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்ஸ். ஓகே. அதாவது எதிரிகள் தரையிலிருந்து தோளில் வைத்து ஏவக்கூடிய ஏவுகணைகள். ஹெலிகாப்டர்களுக்கு இது மிகப்பெரிய அச்சுறுத்தல். ஆமா, கண்டிப்பா. அதை தவிர்க்கவே 50 கிலோமீட்டர் தொலைவிலேயே நின்று தாக்கக்கூடிய இந்த ட்ரோனை பயன்படுத்துகிறார்கள். டைரக்டரேட் ஆஃப் ஏரோஸ்பேஸ் டிசைன், அதாவது DAD, இதற்கான RFP-ய மார்ச் 2026ல வெளியிட்டது. வாவ், தட் மேக்ஸ் டோட்டல் சென்ஸ். இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை வாங்குவதற்கு பட்ஜெட் ரொம்ப முக்கியம்ல. ஆமா. மோடி ப்ரொக்யூர்மெண்ட்ஸ் பத்தி பார்த்தோம்னா ஒட்டுமொத்த கொள்முதல் தொகையான ₹858 crore டோட்டல 2 டாக்கெட்களாக பிரிச்சிருக்காங்க. 2 டாக்கெட் ஆகவா? எஸ். டாக்கெட் 1ல ₹445 crore ஒதுக்கப்பட்டுள்ளது. இது JSC ரோசோபொரோன் எக்ஸ்போர்ட், ரஷ்யாவிடமிருந்து துங்குஸ்கா ஏர் டிஃபென்ஸ் மிசைல் சிஸ்டம் வாங்குவதற்காக ஆர்மிக்கு ஒதுக்கப்பட்டது. அது ஏர் டிஃபென்ஸ்க்கான ஒரு வலுவான கவசம். கரெக்ட். அதே போல டாக்கெட் 2ல ₹413 crore ஒதுக்கப்பட்டுள்ளது. இது போயிங் இந்தியா டிஃபென்ஸ் பிரைவேட் லிமிடெடுடன் P-8I ஏர்கிராஃப்ட் டீபோல் லெவல் இன்ஸ்பெக்ஷனுக்காக போடப்பட்ட ஒப்பந்தம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன? இதோட முக்கியத்துவம் என்னவென்றால் இது 100% இண்டிஜினியஸ் பை இந்தியன் MRO ஃபெசிலிட்டி. வாவ், 100% இண்டிஜினியஸ். ஆமா, அதாவது மெயின்டெனன்ஸ், ரிப்பேர் அண்ட் ஓவரால் அனைத்தும் இந்தியாவிலேயே நடக்கும். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பது எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பொருளாதாரத்தை பாதுகாப்பதும் முக்கியம் இல்லையா? We need to secure our economy too. 100க்கு 100 உண்மை. அதுதான் மேக்ரோ எக்கனாமிக் அவுட்லுக். கவர்மெண்ட் இன்ஃப்ளேஷன் டார்கெட், அதாவது 2026 to 2031 காலகட்டத்திற்கு 4% தொடர்கிறது. 4%, ரைட். இதோட லோவர் லிமிட் 2%, அப்பர் லிமிட் 6%. இது செக்ஷன் 45ZA ஆஃப் RBI ஆக்ட் 1934 மற்றும் ஃபிளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டிங் ஃப்ரேம்வொர்க் 2016 கீழ் வருகிறது, அதாவது FIT ஃப்ரேம்வொர்க். ஓகே.
ஒரு நாட்டின் பொருளாதாரம் சீராக இயங்க பணவீக்கம் இந்த 4% பேண்டுக்குள் இருப்பது அவசியம். எக்ஸாக்ட்லி. உலக அளவிலான பொருளாதார சூழல் எப்படி இருக்கு இப்போ? OECD இன்டரிம் ரிப்போர்ட் படி குளோபல் ஜிடிபி 2026இல் 2.9%ஆகவும் 2027இல் 3%ஆகவும் கணிக்கப்பட்டுள்ளது. இந்தியா நிலைமை இந்தியாவின் ஜிடிபி எண்கள் ரொம்பவே பாசிட்டிவா இருக்கு. FY26இல் 7.6%, FY27இல் 6.1% மற்றும் FY28இல் 6.4% ஆக இருக்கும்னு சொல்லிருக்காங்க. சூப்பர். இந்த ஜிடிபி எண்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் விவசாயத்துறை சார்ந்த ஃபர்டிலைசர் சப்சிடிஸ் FY24-25 எண்களை பார்க்கும்போது சில சுவாரஸ்யமான மாற்றங்கள் தெரியுது. என்ன மாற்றங்கள்? டோட்டல் யூட்டிலைசேஷன் வந்து ₹1,77,129.50 crore இருக்கு. பெரிய அமௌண்ட் தான். ஆமா, என்பிஎஸ் ஸ்கீம் கன்சம்ஷன்ல எல்எம்டில என்பிகேஎஸ் 149.72ஆவும் டிஏபி 96.29ஆவும் இருக்கு. இதுல கவனிங்க, டிஏபி டிக்ளைன் ஆயிருக்கு. ஓ, குறைஞ்சிருக்கா? ஆமா, ஆனா எம்ஓபி 22.02ஆக ரிகவர் ஆகியிருக்கு. எஸ்எஸ்பி ஸ்டேபிளா இருக்கு. டிஏபி பயன்பாடு குறைய என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அதற்கு முக்கிய காரணம் வந்து நானோ யூரியாவின் மடுகை. ஓ, நானோ யூரியா. ஆமா, நானோ யூரியா சேல்ஸ் பாருங்க, 201.14 lakh பாட்டில் சோல்டு. இதுல குஜராத், யூபி, கர்நாடகா முன்னணி வகிக்கின்றன. அப்போ விவசாயிகள் நிறைய மாற ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், விவசாயிகள் பாரம்பரிய உரங்களிலிருந்து இந்த நவீன லிக்விட் யூரியாவுக்கு மாறுவதை இது காட்டுகிறது. இதுல ரெகுலேஷன்ஸ் எதுவும் இருக்கா? கண்டிப்பா. இதற்கான ரெகுலேஷனை பார்த்தா ஏதார் POS லிமிட்ஸ் 50 bags per month மற்றும் 300 சீசன் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கள்ளச்சந்தையை தடுக்கவே இந்த கட்டுப்பாடுன்னு சொல்லலாம். கரெக்ட். இவை எசென்ஷியல் கமாடிட்டிஸ் ஆக்ட் 1955 மற்றும் ஃபர்டிலைசர் கண்ட்ரோல் ஆர்டர் 1985 கீழ் நிர்வகிக்கப்படுகிறது. ரைட். பொருளாதாரத்தின் அடிப்படை விவசாயம் என்றால் அதன் வளர்ச்சிக்கு உந்து சக்தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஆமா. சோ உள்கட்டமைப்புக்கு வருவோம். நொய்டா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஃபேஸ் 1 மார்ச் 28, 2026ல PM மோடியால் இனாகுரேஷன் செய்யப்படுகிறது. ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இது. ஆமா, இது 11,200 crore கிரீன்ஃபீல்ட் ப்ராஜெக்ட். கிரீன்ஃபீல்ட் அப்படின்னா முற்றிலும் புதிதாக ஒரு இடத்தில் தொடங்கப்படும் திட்டம். இது 12 packs annually கையாளும் திறன் கொண்டது. 12 million. எஸ். இதோட ரன்வே 3,900 மீட்டர், நெட் ஜீரோ எமிஷன்ஸ், 2.5 LMT கார்கோ மற்றும் 40 acre MRO ஃபெசிலிட்டி இதுல இருக்கு. ரொம்ப பிரம்மாண்டமான திட்டம். If we connect this to the bigger picture, உள்கட்டமைப்பு திட்டங்கள் வேகமாக நடக்க ப்ராசஸ் டிஜிட்டலைசேஷன் ரொம்ப முக்கியம். கண்டிப்பா. அதுல பிரிசம் SG போர்ட்டல் ஒரு கேம் சேஞ்சர். இது ரயில், ரோட் பிரிட்ஜஸ்க்கானது. ஓ, இதோட ஸ்பெஷல் என்ன? இதோட தொழில்நுட்ப முக்கியத்துவம் என்னவென்றால் 12 monthsஆ இருந்த அப்ரூவல் மற்றும் இன்ஸ்பெக்ஷன் டைம்லைனை இது 3-4 monthsஆக குறைக்கிறது. வாவ்! ஒரு வருடம் காத்திருந்ததை சில மாதங்களில் முடிப்பது பெரிய விஷயம்தான். இது எப்படி சாத்தியமாகிறது? ஏன்னா இதில் EEW, RTMS, MSI ஆகியவை ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. ஓகே. அதாவது பிசிக்கலாக நடக்கும் பல கட்ட ஆய்வுகளை டிஜிட்டல் டேட்டா மற்றும் சென்சார்ஸ் மூலமாக விரைவாக செய்து முடிக்கிறார்கள். நல்ல டெவலப்மெண்ட். உள்கட்டமைப்பு திட்டங்கள் மற்றும் பிசினஸ் வேகமாக நடக்கணும்னா சட்டங்களில் உள்ள பழைய தடைகளை நீக்க வேண்டும். ஆமா. லெஜிஸ்லேஷன்ஸ்ல நடக்கும் திருத்தங்கள் ரொம்ப முக்கியம். ட்ராக் 1ல ஜான் விஸ்வாஸ் பில் 2026 வந்திருக்கு. இது பிசினஸ் உலகத்துக்கான ஒரு டிஜிட்டல் கிளீனப் மாதிரி. சரியாக சொன்னீர்கள். இந்த ஜான் விஸ்வாஸ் பில் 79 சென்ட்ரல் ஆக்ட்ஸ்ல உள்ள 784 ப்ரொவிஷன்ஸை குறிவைக்கிறது. 784 ப்ரொவிஷன்ஸ்? எஸ். இதில் 717 டீக்ரிமினலைஸ்ட் செய்யப்பட்டுள்ளன, 67 அமெண்டட் செய்யப்பட்டுள்ளன. சிறு சிறு தவறுகளுக்கு கூட சிறை தண்டனை என்றிருந்த பழைய சட்டங்களை மாற்றி அபராதம் மட்டும் விதிக்கும் வகையில் டீக்ரிமினலைஸ் செய்திருக்கிறார்கள். எக்ஸாக்ட்லி. தேஜஸ்வி சூர்யா தலைமையிலான செலக்ட் கமிட்டி இதை ஆராய்ந்து அறிக்கை அளித்துள்ளது. டிரான்ஸ்பரன்சி கொண்டு வர இது உதவும். இதுல என்ன ஃபினான்ஷியல்ஸ் மாத்திருக்காங்க? ஃபினான்ஷியல்ஸ்ல மின் நெட்வொர்த் ₹20 crore இருந்து ₹5 crore குறைக்கப்பட்டுள்ளது. ஓ, அப்போ சிறு நிறுவனங்களும் உள்ளே வர ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆமா. அப்புறம் சாம்பிள் சைஸ் 80,000 இருந்து 1,20,000 உயர்கிறது. இது எந்த ஆக்ட்க்கு கீழே வரும்? இது DPDP Act 2023 கீழ் நிர்வகிக்கப்படும். டேட்டா புரொடெக்ஷனை உறுதி செய்யவே இந்த DPDP Act இணைப்பு. கிளியர். சட்டம் மற்றும் ஊடக சீர்திருத்தங்களை தொடர்ந்து குடிமக்களுக்கான டிஜிட்டல் ஆக்சசிபிலிட்டி அண்ட் சிட்டிசன் ப்ரொடெக்ஷன் எப்படி இருக்குன்னு பாப்போம். கண்டிப்பா. சொல்லுங்க. முதலாவது
PFRDA அண்ட் பாஷினி MOU. இது 22 8th ஷெட்யூல் லாங்குவேஜஸ்ல ரியல் டைம் AI ஸ்பீச் டு டெக்ஸ்ட் வசதியை வழங்குகிறது. வாவ், மொழி ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்பதுதான் இதன் நோக்கமா இருக்கணும். ஆமா. ரெண்டாவது நான் சொல்றேன். இரண்டாவது NHB கிருஹ சுகம் போர்ட்டல். டிஃபென்ஸ், பாராமிலிட்டரி மற்றும் கவர்மெண்ட் பர்சனலுக்கான ஹோம் லோன்ஸை வங்கிக்கு நேரில் செல்லாமலேயே அப்ளை செய்ய இது வழிவகுக்கிறது. சூப்பர். மூன்றாவது NCW அண்ட் ட்ரூ காலர் பார்ட்னர்ஷிப். பெண்களுக்கு எதிரான சைபர் குற்றங்களை தடுக்க ட்ரூ சைபர் சாக்கி டூல்கிட் லான்ச் செய்யப்பட்டிருக்கு. நல்ல இனிஷியேட்டிவ். எஸ். அப்புறம் NCW 24/7 ஹெல்ப்லைன் அதிகாரப்பூர்வமாக GDS-இல் சரிபார்க்கப்பட்டுள்ளது. இந்த டிஜிட்டல் அக்சசிபிலிட்டி எவ்வாறு நிதிச் சந்தைகளில், அதாவது ஃபைனான்ஷியல் மார்க்கெட்ஸில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பது ரொம்ப சுவாரஸ்யமானது. எப்படி? M&A ஆக்டிவிட்டியில் அவெனியர் அண்ட் சமான் கேபிட்டல் டீல் ரொம்ப முக்கியம். ₹8,850 crore preferential allotment மூலமாக ஸ்டேக் 63.36% உயர்ந்துள்ளது. ஓகே. அதேபோல ஸ்டேட் ஸ்ட்ரீட் அண்ட் க்ரோ AMC டீலுக்கு CCI அப்ரூவல் கிடைத்துள்ளது. ரைட். AMC அண்ட் ETF அப்ரூவல்ஸை பார்த்தால் லக்ஷ்யா AMCக்கு செபி அப்ரூவல் கிடைத்துள்ளது. இது அஹமதாபாத்தில் தலைமையகம் கொண்ட முதல் AMC. அஹமதாபாத்ல ஃபர்ஸ்ட் AMC-யா? ஆமா. அடுத்து நிப்பான் இந்தியா ETF கோல்ட் BES USD 1085.2M இன்ஃப்ளோஸ் மற்றும் 6.6 டன்ஸ் ஹோல்டிங்ஸுடன் உலகளவில் 6 குளோபல் ரேங்கை இது பிடித்துள்ளது. வாவ், ஹியர்ஸ் வேர் இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஒரு சாமானிய மனிதனுக்கு நிதி நிறுவனங்களில் ஏற்படும் குறைகளை அரசாங்கம் எவ்வாறு நேரடியாக தீர்க்கிறது? அது ஒரு பெரிய பிரச்சனையாச்சே. ஆமா, அதுக்காக DFS CPGRM's ரிவ்யூ டைரக்ட் ஃபைனான்ஷியல் ரெட்ரஸல் பத்தி ஒரு டிப்ஸ்டிக் சர்வே வந்திருக்கு. இதோட தரவுகளை நாம் முழுமையாக பார்ப்போம். கண்டிப்பா. இது வெறும் எண்கள் கிடையாது, ஒவ்வொன்றும் ஒரு மனிதனின் போராட்டம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க்ல ஒருவருக்கு PMSBY கிளைம் நிராகரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அரசாங்கத்தின் இந்த அமைப்பின் மூலமாக 30.06/2025 அன்று ₹2 lakh கிரெடிட்டட் ஆகியிருக்கு. அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ பெரிய நிம்மதியில? கண்டிப்பா. அப்சல்யூட்லி. அதே மாதிரி LICல ஒரு பெரிய சூப்பர் அனுவேஷன் பேமெண்ட் தரப்படாம இருந்திருக்கு. அதற்கும் தீர்வு காணப்பட்டு ₹9,65,000 கிரெடிட்டட் 30.62/2025 அன்னைக்கு. இதை விட ரொம்ப டச்சிங்கான விஷயம் என்னன்னா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரால ஒரு 90 வயது முதியவருக்கு அடிஷனல் பென்ஷன் தரப்படாம இருந்திருக்கு. 90 வயதுல அவர் எங்க போய் அலைவா? அங்கேயும் அரசாங்கம் தலையிட்டு அவருக்கு சேர வேண்டிய ₹33,058 அரியர்ஸ் கிரெடிட் பண்ண வச்சாங்க. தட்ஸ் இம்பாக்ட்ஃபுல். இந்தியா ஃபர்ஸ்ட் லைஃப் இன்சூரன்ஸ்ல மிஸ் செல்லிங் ஆஃப் பாலிசிஸ் நடந்திருக்கு. அதாவது தப்பான பாலிசி வித்திருக்காங்க. அதை கண்டுபிடித்து பாலிசிஸ் கேன்சல்ட் மற்றும் பிரீமியம்ஸ் ரீஃபண்டட். ஹெல்த் இன்சூரன்ஸ்ல தான் நிறைய பேருக்கு பிரச்சனை வரும். HDFC எர்கோ ஜெனரல்ல மெடிக்கல் கிளைம் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஆனால் அது ஓவர்டர்ன் செய்யப்பட்டு முழுமையாக ₹18,53,121 செட்டில் செய்யப்பட்டுள்ளது. ஸ்டார் ஹெல்த் அண்ட் அலைட்ல நடந்த மெடிக்கல் கிளைம் டிஸ்பியூட்டுக்கும் தீர்வு காணப்பட்டு ₹50,639 கிரெடிட்டட் ஆயிருக்கு. ரைட். அதே போல ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப்ல பெண்டிங் டெத் கிளைம் ஒன்னு இருந்திருக்கு. இறப்பிற்கு பிறகு குடும்பம் படும் கஷ்டத்தை புரிந்து உடனே ₹13,30,000 கிரெடிட்டட் செய்யப்பட்டுள்ளது. கனரா HSBC லைஃப்ல மிஸ் செல்லிங் கம்ப்ளைண்ட் வந்தப்போ அங்கேயும் அதிரடியாக ₹10,000 கிரெடிட்டட் ஆகியிருக்கு. ஆக்கோ ஜெனரல் இன்சூரன்ஸ்ல டிலேட் ஆக்சிடென்ட் கிளைம்க்கு ₹5 lakhs கிரெடிட்டட் செய்யப்பட்டுள்ளது. இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. 2003ல இருந்து அன்ஸ்பெசிஃபைட் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல நிலுவையில இருந்து ஒரு ஃபேமிலி பென்ஷன் கேஸ்க்கு கூட தீர்வு கண்டிருக்காங்க. ஆமாம், கிட்டத்தட்ட 20 வருட போராட்டம். ₹14,75,299 கிரெடிட்டட் பிளஸ் ரெகுலர் பென்ஷன் கிடைக்க ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இறுதியாக இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல ரிஜெக்டட் ஹைபோதிகேட்டட் ஸ்டாக் சார்ந்த பிரச்சனைக்கு ₹3 lakhs கிரெடிட்டட் ஆகியிருக்கு. இந்த 11 வழக்குகளும் அரசும் சிஸ்டமும் சரியாக வேலை செய்தால் சாமானியனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும் என்பதற்கு சிறந்த உதாரணம். கண்டிப்பா. இந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க அரசு துறைகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். ஆமா. ஸ்ட்ராட்டஜிக் நேஷனல் MOUs அண்ட் இன்டர் ஏஜென்சி அலையன்சஸ் பற்றி பேசும்போது 3 முக்கிய MOUகள் இருக்கு. என்னென்ன அது? MOU 1 மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் அண்ட் யூடியூப். இது வோக்கல் ஃபார் லோக்கல் மற்றும் இந்தியன் ஃபோக் அண்ட் ட்ரைபல் மியூசிக்கை உலகளவில் கொண்டு செல்வதற்கானது. நல்ல விஷயம். MOU 2 டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ஸ், அதாவது DOP அண்ட் ட்ரைஃபெட்.
இது ட்ரைபல் இ-காமர்ஸ்க்கான லாஜிஸ்டிக்ஸ் மற்றும் ஸ்பீட் போஸ்ட்ல புக் நவ் பே லேட்டர் அதாவது BNPL அக்கவுண்ட் உருவாக்குவதற்கானது. பழங்குடியின மக்களின் பொருட்களை இந்தியா முழுவதும் கொண்டு சேர்க்க இது உதவும். சூப்பர். அப்புறம் MOU 3. ஆர்மி EME அண்ட் IITM பிரவார்த்தக். இது டிஃபென்ஸ் இண்டிஜினைசேஷன், அவாடியில் உள்ள NIC மற்றும் சைபர் பிசிக்கல் சிஸ்டம்ஸ்ல கவனம் செலுத்துகிறது. பாதுகாப்புத் துறையில் அகாடமியாவின் பங்களிப்புது. தேசத்தின் எல்லைகளை தாண்டி ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன் மற்றும் கிளைமேட் டெக்கு போவோம். நாசா ஆர்டெமிஸ் ப்ரோக்ராம்ல ஒரு பெரிய ஷிஃப்ட். ஆமா, லூனார் கேட்வே ஸ்பேஸ் ஸ்டேஷன் திட்டம் கைவிடப்பட்டுள்ளது. ஏன் கைவிட்டாங்க? விண்வெளி ஒரு ஸ்டேஷனை மிதக்க விடுவதை விட நிலவின் தரையிலேயே ஒரு தளத்தை அமைப்பது லாங் டேர்ம் ரீசர்ச்க்கு உகந்தது என முடிவெடுத்துள்ளார்கள். ஓ, மேக் சென்ஸ். அதற்காக புதிய $20 பில்லியன் மூன் சர்ஃபேஸ் பேஸ் திட்டம் 2028ற்காக அறிவிக்கப்பட்டுள்ளது. வாவ். அத்துடன் மார்ஸ் ஹொரைசன்கான ஸ்பேஸ் ரியாக்டர் 1 ஃப்ரீடம் பற்றியும் அறிவித்திருக்கிறார்கள். இது நியூக்ளியர் எலக்ட்ரிக் ப்ரொபல்ஷனை பயன்படுத்தும். விண்வெளியில் இவ்வளவு நடக்கும்போது நமது பூமியின் கிளைமேட் அண்ட் என்வாயன்மெண்ட்டை பாதுகாக்க anam.ai வெதர் நெட்வொர்க் வந்திருக்கு. anam.ai. ஆமா, பஞ்சாபில் 100 AI பேஸ்ட் வெதர் ஸ்டேஷன்ஸ் பை IIT ரோபார் நிறுவப்பட்டுள்ளது. இது வெதர் ஃபோர்காஸ்டிங்கை மிக துல்லியமாக மாற்றும். சூப்பர். மற்றும் Earth Hour 2026 March 28, 8:30 to 9:30 PM. இது 20th year of the global initiative. ரைட். இந்த சர்வதேச முயற்சிகள் உலக அரங்கில் எங்கு நிற்கிறது என்பதை குளோபல் ரேங்கிங்ஸ், சமிட்ஸ் அண்ட் டெசிக்னேஷன்ஸ் மூலம் பார்க்கலாம். ஓகே. மார்னிங் கன்சல்ட் அப்ரூவல் ரேட்டிங்ல நரேந்திர மோடி 68%, கை பார்மலின் 62%, லீஜை மயுங் 62% பெற்றுள்ளனர். ரைட். பிரிக்ஸ் CCI விமன் எம்பவர்மெண்ட் சமிட். இதோட தீம் வைஸ், அதாவது விமன் இன் சயின்ஸ், லீடர்ஷிப், இன்னோவேஷன் அண்ட் என்டர்பிரினர்ஷிப். இதுல மிஷன் சக்தி சாட் அன்வீல் செய்யப்பட்டது. அதேபோல UN டிக்ளரேஷன் 2026ல 2026ஆம் ஆண்டை இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் த விமன் ஃபார்மர், சுருக்கமாக IYWF ஆக அறிவித்திருக்கிறார்கள். கீ அப்பாயின்ட்மெண்ட்ஸ், ரிட்டையர்மெண்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கவர்னன்ஸ்ல பாலேந்திர ஷா நேபாளின் யங்கஸ்ட் PM at 35 ஆட பதவியேற்றுள்ளார். ஓ, 35 வயசுலயா? எஸ். சாத்வி நிரஞ்சன் ஜோதி சேர்பர்சன் ஆஃப் NCBC ஆகவும் ஸ்ருதி பிரதான் வேர்ல்ட் யூத் பார்லிமெண்ட் 2026க்காகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஸ்போர்ட்ஸ்ல கேரோலினா மாரின் ரிட்டையர்ஸ், 3rd knee இன்ஜுரி காரணமாக ஓய்வு பெறுகிறார். 66 வீக்ஸ் வேர்ல்ட் நம்பர் 1 ஆக இருந்த மிகப்பெரிய வீராங்கனை அவர். ஆமா, பெரிய லெஜெண்ட் அவங்க. என்ன பாலிசி இது? இதன்படி SRY நெகட்டிவ் ஜீன் டெஸ்ட் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. CAISக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் வழங்கப்பட்டுள்ளது. இது மரபணு ரீதியான ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா. புரியுது. ரெகக்னிஷன்ஸ் இன் சினிமா, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர்ல ஷபானா அஸ்மிக்கு பிரிக்ஸ் CCIWE ட்ரெயில் பிளேசர் அவார்டு வழங்கப்பட்டுள்ளது. ஓகே. நந்தமுரி பாலகிருஷ்ணாக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அட் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஆஃப் டெல்லி விருது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் வேர்ல்ட் தியேட்டர் டே 2026 மார்ச் 27 அன்று 64th எடிஷனாக லக்சம்பர்க் சிட்டியில் கொண்டாடப்படுகிறது. So what does this all mean? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த செய்திகளுக்கு பின்னால் உள்ள சட்டங்களை, அதாவது ஆக்ட்ஸ நாம் ஹை ஈல்ட் எக்ஸாம் மேட்ரிக்ஸாக பார்க்க வேண்டும். ஆமா, எக்ஸாம்ல கேள்விகள் இந்த ஆக்ட்களை அடிப்படையா வைத்து தான் வரும். எஸ். RBI ஆக்ட் 1934 இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை நிர்வகிக்கிறது. NHB ஆக்ட் 1987 குருஹ சுகம் ஓட்டலுக்கு அடிப்படை. NCW ஆக்ட் 1990 ட்ரூ சைபர் சகி டூல்கிட் இதற்கீழ் வருகிறது. அப்புறம் NCBC ஆக்ட் 1993 அப்பாயின்ட்மெண்ட் ஆஃப் சாத்வி நிரஞ்சன் ஜோதி, ECA 1955, FCO 1985 ஃபர்டிலைசர் கேப்ஸ் தீர்மானிக்கிறது. ரைட். DPDP ஆக்ட் 2023 டிவி ரேட்டிங் ஏஜென்சிஸ் டேட்டாவை பாதுகாக்கிறது. NDMC ஆக்ட் 1994 மற்றும் MV ஆக்ட் 1998 ஜன விஸ்வாஸ் பில் அமெண்ட்மெண்ட்ஸ். PFRDA ஆக்ட் 2013 BHINI MOU. எக்ஸலண்ட். இப்போ நாம் டெஸ்ட் யோர் நாலேஜ் 28 மார்ச் 2026 செக்ஷனுக்கு வந்துட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நோட்புக்ஸ் க்ளோஸ் பண்ணுங்க. இட்ஸ் ரேபிட் ஃபயர் டைம். லெட்ஸ் டூ இட். லெட்ஸ் டெஸ்ட் யோர் மெமரி. எக்ஸ்பர்ட், நான் கேள்விகளை கேட்கிறேன், நீங்க சரியான பதில சொல்லுங்க. லிஸ்னா, நீங்க எக்ஸ்பர்ட்க்கு முன்னாடி பதிலை கெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரெடி? ரெடி. Question 1. What are the names of the 2 LPG carriers successfully escorted under Operation Urja Suraksha? அதற்கான பதில் பைன் கேஸ் மற்றும் ஜாக்யாசம். Question 2.
The IF's Vayu Ban drone offers a standoff distance of how many kilometers? சரியான விடை 50 கிலோமீட்டர். Question 3. Which portal reduces rail, road, bridge inspection timelines from 12 months to 3-4 months? ரொம்ப முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் போர்ட்டல் இது. Prism SG போர்ட்டல். Question 4. Under the 2026 TV rating policy, what is the new minimum net worth requirement for agencies? rupees 20 கோடியிலிருந்து rupees 5 crore குறைக்கப்பட்டுள்ளது. Question 5. The Jan Vishwas Bill 2026 proposes to decriminalize how many provisions across 79 central acts? 717 provisions decriminalize செய்யப்பட்டுள்ளன. Question 6. Which specific SEBI-approved AMC will be the first to be headquartered in Ahmedabad? Lakshya AMC. Question 7. In the DFS CPGRMS review, which insurer settled an Rs 18.53 lakh medical claim? HDFC Ergo General. Question 8. Name the NASA spacecraft set to launch by 2028 with nuclear electric propulsion for Mars. Space Reactor 1 Freedom. Question 9. Mission ShaktiSat was unveiled at which major international summit in New Delhi? BRICS CCI Women Empowerment Summit. Last question 10. The IOC's new female eligibility policy relies on testing for which specific genetic marker? SRY negative gene test. Perfect. இதோடு இன்றைய இந்த நீண்ட ஆனால் மிக முக்கியமான எக்ஸாம் பிரெப் செஷனை நாம் நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். Follow our Telegram channel for updates and preparations. Link attached in description. நிறைவாக ஒரு சிந்தனை நான் சொல்ல விரும்புகிறேன். சொல்லுங்க. இன்று நாம் விவாதித்த ஒரு சாதாரண AI வெதர் ஸ்டேஷன், அதாவது Annam.ai, எப்படி விவசாயிகளின் ஃபர்டிலைசர் தேவையை தீர்மானிக்கிறது, அந்த உரம் சார்ந்த மானியங்கள் எப்படி மேக்ரோ எக்கனாமிக்ஸில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது, அந்த ஒட்டுமொத்த பொருளாதார பணவீக்கத்தை எப்படி RBI ஆக்ட் கட்டுப்படுத்துகிறது என்பதை யோசித்து பாருங்கள். வாவ், பியூட்டிஃபுல் கனெக்ஷன். உலகமே ஒன்றுடன் ஒன்று பின்னி பிணைந்துள்ளது. இதை உணர்ந்து ஒவ்வொரு டாபிக்கும் உள்ள தொடர்பை புரிந்து படிப்பதுதான் உண்மையான காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி. மிகச்சரி. இந்த கனெக்டட் லேர்னிங் தான் உங்களை எக்ஸாமில் வெற்றி பெற வைக்கும். அடுத்த முழுமையான அலசலில் சந்திப்போம். அதுவரை தொடர்ந்து படியுங்கள், வெற்றி பெறுங்கள்.